இன்றைய வேதவசனம் கலாத்தியர் 3:27. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. வேதாகமத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். அது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்ற உவமை. அவர் ஒரு ராஜா தன் மகனுக்கு நடத்தும் கல்யாணத்துக்கு ஒப்பிடுகின்றார். அந்த ராஜா விருந்தை ஆயத்தம் பண்ணி தன் உறவினர்களை அழைக்க அவர்கள் வராததால் எல்லோரையும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றார். இப்படி அவர் அழைக்க அநேகர் விருந்துக்கு வந்தார்கள். வந்தவர்களை காணும்படி ராஜா வந்தபோது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை கண்டு, நீ கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய் ஏன் வந்தாய் என்று அவனை புறப்பே தள்ளினார். கல்யாணம் இயேசு வருகை, ராஜா பிதாவாகிய தேவன், கல்யாண வஸ்திரம் பரிசுத்த ஆவி. வேதம் சொல்லுகின்றது, கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆம், நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்றோம். அவர்தான் நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர். நாம் பரிசுத்த ஆவியை அணிந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் வேதம் சொல்லுகின்றது, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று. நாம் ஆவியை அவித்து போட்டால் ராஜா வரும்போது வஸ்திரம் இல்லாதவர்களாய் புறப்பே தள்ளப்படுவோம். எனவே பரிசுத்த ஆவியை அணிந்தவர்களாய் எப்போதும் தேவனுக்காக ஆயத்தமானவர்களாய் இருப்போம். எங்களுடைய பரிசுத்த வஸ்திரமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.